அனைவருக்கும் வணக்கம். உங்ககிட்ட ஒரு ஜென்ரலான கேள்வி. ஒண்ணு நீங்க சயின்ஸ்ல கேட்பனா, மேத்ஸ்ல கேட்பனா, வேற ஏதாவது பொது அறிவு சம்பந்தமா, வரலாறு சம்பந்தமாலாம் நினைக்காதீங்க. உங்கள பத்தின ஒரு கேள்வி. இதற்கு உங்ககிட்ட பதில் இருக்கும். ஆனா, அந்த பதிலையே நீங்க தேடுவீங்க. அந்த மாரி ஒரு கேள்வி. ரொம்ப குழப்புறணும். கேள்வி கேட்டுட்டுமா? ஒண்ணும் இல்ல. உங்க வீட்ல மாச பட்ஜெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, உங்களால சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எவ்வளோ ஆகுதுன்னு தெரியாது. ஆனா கணக்கு போட்டு ஒரு சில செலவு மட்டும் தெளிவா சொல்ல முடியுதா பாருங்க. வாடகைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? மளிகைன்னா எல்லாமே வந்துரும். ஷாம்புலேருந்து, சோப்புலேருந்து, பேஸ்ட்லேருந்து, பிரஷ்லேருந்து, அதுக்கப்புறம் பல்பொடி, எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு இப்படி இருக்கக்கூடிய எல்லாம் மளிகை சாமான். காய்கறிகள் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது? நான்வெஜ் வாங்குனீங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஈபி பில்லு கட்டுவீங்க இல்லையா? 2 மாசத்துக்கு ஒரு தடவ. அது எவ்வளவு செலவாகுது? சமைக்கணும்னா கேஸ் முக்கியம். கேஸுக்கு எவ்வளவு செலவாகுது? இப்ப இன்க்ளூடட் என்னன்னா வாட்டர். தண்ணி கூட நம்ம வீட்ல இல்ல. கேன் வாட்டர் தான் வாங்குறோம். ஸோ தண்ணிக்கு குடிநீருக்கு எவ்வளவு செலவாகுது? இதெல்லாம் ஒரு குடும்பத்துல இயல்பா இருக்கக்கூடிய செலவுகள். மருத்துவம். அதாவது இப்ப மெடிசன் இல்லாத வீடே கிடையாது. மாத்திரை மருந்து இல்லாத வீடே கிடையாது. அதுக்கு எவ்வளவு செலவாகுது? இதுவும் மாச பட்ஜெட்ல கண்டிப்பா உள்ள வந்துரும். ஏன்னா அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எப்போனா போவோம். இப்போல்லாம் மாதம் பிறந்தா இந்த மாத்திரை வாங்கணும், இந்த மருந்து வாங்கணுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. இது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸு, அது டேர்ம் ஃபீஸுன்னு கட்டுவோம் இல்லையா? அதுக்கு எவ்வளோ செலவாகுது? ஒருவேளை உங்ககிட்ட டூ வீலர் இருந்தால் ஃபியூலு, பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது? அல்லது நீங்கள் வேற ஏதாவது வண்டியில் போகிறீங்க, பஸ் இல்லை வேற ஏதாவது கேபில் புக் பண்ணி போனால் அதுக்கு மாதம் எவ்வளோ செலவாகுது? இப்படி இயல்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள், இதை தாண்டிய நிறைய செலவுகள். இஎம்ஐ கட்டுறது இருக்கலாம், துணிமணி எடுக்கிறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகலாம், அல்லது நம்ம வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாம். அந்த செலவுகள் எல்லாம் நான் போகல. ஒரு இயல்பா ஒரு வீடுன்னா, சொந்த வீடு இருந்தால் வாடகை இல்லை, இல்லைன்னா வாடகை கட்டுவோம் இல்லையா? அது மொத்த கணக்கு போடாம சிம்பிளான வாடகை. நான் கேட்டதை ஒரு தடவை சொல்லிடுறேன். வாடகை, மளிகை, காய்கறி, அசைவ பொருள், மின் கட்டணம், கேஸு, ஸ்கூல் ஃபீஸு, இது மாதிரி இருக்கிற செலவுகள் எவ்வளோ ஆகுதுன்னு முதல்ல பட்ஜெட் போட்டு பாருங்களேன். நம்ம பட்ஜெட்டே தெரியாம தான் ஒரு குடும்பத்துல எவ்வளோ ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. வரும் பத்தாது, கடன் வாங்குவோம், அப்படிலாம் போயிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னா, இது மாசம் போறதா எடுத்து வச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வாங்குறோம், வாங்கலை அப்படின்றது. அதே மாதிரி இஎம்ஐ மாசம் மாசம் கட்டணும் வாங்கி இருந்தால். அதுவும் எல்லார் வீட்லையும் இஎம்ஐல வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வாடகை எல்லார் வீடும் கட்டுவாங்க. கரண்ட் பில்லு எல்லாருமே கட்டி ஆகணும். மளிகை சாமான் வாங்கி ஆகணும், காய்கறி வாங்கி ஆகணும், நான்வெஜ் வாங்கி ஆகணும், கேஸு வாங்கி ஆகணும். இதெல்லாமே கம்பல்சரி எல்லா குடும்பமும் செய்யக்கூடிய செலவு. இதை கமெண்ட் பண்ணுங்க. என் மாசத்துக்கு இது மட்டுமே எங்க வீட்டுக்கு இவ்வளவு ஆகுது, இது இல்லாம நாங்க இவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என் குடும்பம் நடத்த ஒரு மாச பட்ஜெட் இவ்வளவு ஆகுது. இப்ப நான் சொன்னதுக்கு இவ்வளவு ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சில செலவு அது எவ்வளவு ஆகுது? மாச பட்ஜெட் என்ன ஆகுது? அந்த மாச பட்ஜெட் பணத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்களா? அவ்வளவு வருமானம் வருதான்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம், கடன் வாங்குறோம், இதை வாங்கி அங்க கொடுக்குறோம், அதை வாங்கி இங்க கொடுக்குறோம், எப்படியோ உருட்டி பரட்டி போயிட்டு இருக்கோம். ஆனா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு குடும்பம் நடத்துறதுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டை போட்டு பாருங்க. இந்த மாசம் இதை போட்டீங்க இல்லையா? அது மாதிரி வர மாசங்கள்ல வேற என்ன செலவு என்னது அப்படி போட்டா, இது கணவனும் மனைவியும் உட்காந்து பேசி இவ்வளவு பட்ஜெட் வருது, இவ்வளவு செலவாகுதுன்னு சொல்றது நல்லது. நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டில் நம்ம சொல்றது இல்லை. சரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். ஏன்னா அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க தெரியாதால தான் சரி இதை வாங்கிக்கலாம், அது செய்யலான்ற சில பொருள்கள் வாங்கிடுறாங்க. கேட்டா கொடுக்க போறாரு, இல்ல கேட்டா அது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணா ஒருவேளை கணவன் மனைவி உட்காந்து பேசிட்டு இதெல்லாம் ஆகுதுன்னா ஒருவேளை குடும்ப தலைவிகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும், இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நமக்கே எடுத்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்போ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அல்லது குறையும். அதே மாதிரி சேமிப்பு அப்படின்றது ஒண்ணு அவங்க புதுசா தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க பணம் சேர்க்க, அதாவது செலவு பண்ணவே கையில காசு இல்லை, இதுல சேமிப்புன்னா அது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாமே எப்படி வாடகை அதெல்லாம் போறீங்களா? அதே மாதிரி சேமிப்புன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை இதுவும் நம்ம செலவு கணக்கு மாதிரி எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வயதான காலத்தில் நம்மளை பாதுகாக்க போகிறது யார் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் அவங்கவுங்க வாழ்க்கை ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு. அப்போ உங்களுக்காக நீங்க என்ன எடுத்து வச்சிருக்கீங்க?
சரி லக்ஸரியாக இல்லைனாலும் உங்களுக்கு தேவையான உணவுக்கோ அல்லது மருந்து மாத்திரை வாங்குறதுக்கோ கூட கையேந்த வேண்டிய நிலைமை வேண்டாம்ன்றதுனால ஒரு சின்ன அமௌண்ட் ஒதுக்கி வைங்கன்றாங்க. நீங்கள் எல்லாம் சொல்கிறது கரெக்டுங்க. அதுதான் சொல்றேன். இழுத்து பிடிச்சி செலவு பண்ணுறேன், நான் எப்படி இதை எடுத்து வைப்பேன் அப்படின்ற கேள்வியும் சரிதான். அதே நேரத்தில் இது இழுத்து பிடிச்சி எடுத்து வைக்க வேண்டும்ன்றது நிர்பந்தம். ஏன்னா வயதான காலத்தில் நிச்சயமாக 100% நமக்கு யாரையோ கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா இதை எடுத்து வைக்கணும். அதனால சொல்கிறேன், இப்பத்துல இருந்து உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்றத போடுங்க. முக்கியமாக இப்போ நான் கேட்ட இந்த 6, 7 விஷயத்துக்கு உங்கள் வீட்டில் எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு என்ன வருதுன்றது எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமும் நீங்கள் வேறு ஏதாவது செலவு பண்ணீங்கன்னா அதையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு இவ்வளோ தாங்க ஆகுது, ஆனால் என் வீட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது, அது என்னென்னு எங்களுக்கு சொல்லலனாலும் பரவாயில்ல. நான் கேட்ட இதுக்கு எவ்வளோ செலவாகுது, உங்கள் வீட்டு பட்ஜெட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது தெரிஞ்சுக்கலாம், ஒரு குடும்பம் எவ்வளோ செலவு பண்ணுது என்ன ஆகுதுன்னு. அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம், நானும் தெரிஞ்சுப்பேன். அதனால கேட்குறேன், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? நன்றி, தேங்க்யூ.